இது என்ட்ரன்ஸ் கேவ். ஓகே, அதுக்கப்புறம் தான் கேவ் ஆரம்பிக்குது. இப்படி ஏறி போகணும். இதுல போகணுங்களா? செம எக்ஸ்பீரியன்ஸுங்க, மிஸ் பண்ணாதீங்க. என்னப்பா இது இப்படி மெரிசலாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் தான் இது. இதை மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு த்ரில்லான கண்டென்ட். இன்னைக்கு நம்ம போக போகிற இடம் பல பேருக்கு தெரியவே தெரியாது. ஆனால் இது இருக்கிற ஒரு லொக்கேஷன் ரொம்பவே ஃபேமஸான ஒரு ஹில் ஸ்டேஷன். வணக்கம், வந்தனம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் ஹவ் ரிதம் எக்ஸ்ப்ளோர். மூணாருக்கு எத்தனையோ டைம் போய் வந்திருப்பீங்க. ரொம்பவே ஃபேமஸ்ஸு. போகாதவங்களுக்கு கூட இந்த பேர் கண்டிப்பாக தெரியும். இதுதான் டைகர் கேவ். அது உள்ளே போக போகிறோம். உங்களால் நம்ப முடியுதா? ஆமாம், டைகர் கேவ், தமிழில் புலிப்பாறை குகை அப்படின்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்ட உடனே ஒரு மாதிரி திகைப்பாக இருக்குல்ல, ஒரு மாதிரி சிலிர்ப்பு வருதுல்ல. இந்த குகைக்குள்ளே திக்குன்னு போகிற அனுபவம் எங்களுக்கு கிடச்சிது. அதை இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கும் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ட்ரை பண்ணுறேன். இந்த டைகர் கேவ்ஸ் எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மூணார் டு ஆனக்குளம் போகிற வழியில் லக்ஷ்மி எஸ்டேட் வழியாக நம்ம போவோம். அந்த பர்டிகுலர் ரூட் வழியாக போகும்போது முதல்ல விழிப்பாறை வாட்டர் ஃபால்ஸ் வரும். அதை தாண்டி போன பிறகு இந்த டைகர் கேவை ரீச் பண்ணுவோம். மூணார்லேருந்து ஆனக்குளத்துக்கு 2 வழியில் போகலாம். ஒன்று லக்ஷ்மி எஸ்டேட் வழி, இன்னொன்று கொச்சின் டைரக்ஷனில் போய் விரிப்பாரா ஜங்ஷன்லேருந்து உள்ளே வருவோம். இது போல் ஒரு வழியில் போக முடியும். நாங்கள் போனது லக்ஷ்மி எஸ்டேட் வழி. பிரமாதமாக இருக்கோங்க. ஆனால் கொஞ்சம் ஆபத்தான பயணமாக இருக்கிற போல தான் அந்த வழி பாதை இருக்கும். சாலை ரொம்ப குறுகலாக இருக்கும். டீ தோட்டங்கள் நடுவில் போவோம். பள்ளத்தாக்குங்க, பெரிய பெரிய மலைங்கன்னு நம்ம கண்ணுக்கு விருந்தாவே இருக்கும். ஆனால் வழி நெடுக எலிஃபண்ட் கிராசிங் ஜோன் போர்டு பார்த்துட்டே போனோங்க. பகல்ல போறதுக்கு ஓரளவுக்கு ஓகேவா இருந்தாலுமே இரவுல இந்த பக்கம் வர்றத தவிர்த்தணும். ஏன்னா ஆனக்குளத்துல போயிட்டு லேட் நைட்ல ரிட்டர்ன் வரவங்க தான் நிறைய. என்ன கேட்டீங்கன்னா, லக்ஷ்மி எஸ்டேட் வழியை அவாய்ட் பண்ணிட்டு கொச்சின் டைரக்ஷன்ல நீங்க மாங்குளம் போற ரோடு எடுத்துட்டு வரலாம். எலிஃபண்ட் கிராசிங் ஏரியா போட்டு அதை போட்டுக்க. ஆமா, இங்க எல்லாம் எங்கன்னா வரோம். எலிஃபண்ட் கொலைப்பெல்லாம் பண்ணிங்களா இறங்கிலாம் வரும். இந்த இடம்லாம் எலிஃபண்ட் கிராசிங் ஜோன் ஏன் போட்டிருக்காங்க? எலிஃபண்ட் வரோம் இங்கன்னு அர்த்தம். எப்போ வேணாலும் வரோம், நமக்கு தெரியாது. அதான் போகும்போது பார்த்து பொறுமையாக போங்கன்னு அர்த்தம். கொஞ்ச நேரத்திலேயே இந்த நட்சத்திர கூத்து வாட்டர் ஃபால்ஸுக்கான போர்டை பார்ப்போம். அங்கே தான் இந்த டைகர் கேவுமே லொக்கேட் ஆகிருக்கு. வண்டியை அங்கேயே எங்கன்னா பார்க்கிங் பண்ணிவிட்டு உள்ளே வரணும். ஏன்னா பார்க்கிங் ஃபெசிலிட்டி இல்லை. ஒரு சின்ன டீ கடை இருக்குது ஃப்ரெஷ்அப்க்கு, அவ்வளோதாங்க. அடல்ட்ஸுக்கு கட்டணமாக 50 ரூபாய் வசூலிக்கிறாங்க. ரொம்பவே கம்மியான அமௌண்ட் தான். உண்மையிலேயே சொன்னோன்னா மெயின்டெனன்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குங்க. உள்ளே நுழைஞ்சதும் ஒரு ஹேங்கிங் பிரிட்ஜ் தான் வரவேற்கும். இந்த தொங்கு பாலத்தில் நுழைஞ்சு அது மேலே நடக்கும்போது அதில் ஏற்படுற ஒரு அதிர்வு ஒரு மாதிரி ஒரு பயம் கலந்த ஒரு ஃபீலை உருவாக்குச்சு. இதுக்கே இப்படி அள்ளுது விடுது. ஜிப்லைன்ல வந்து பாரு நிம்மி போ ஆடுது. சென்ட்ரா போ. ஆமா, இது ஹேங்கிங் பிரிட்ஜ், ஆடதான் செய்யும். கயிறுல தொங்குது. பிரிட்ஜோட அந்த எண்டில் இருந்த அந்த டேஞ்சர் சைன் போர்டை பார்த்தப்போ கொஞ்சம் அள்ளு விட தான் செஞ்சுது. டைகர் கேவ் ட்ரெக். அந்த பள்ளத்தாக்கை தாண்டி நம்ம போய் ஆப்போசிட்டில் போன பிறகு கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டருக்கு நம்ம நடக்க வேண்டி இருந்திருக்கோம். ஆனால் அது தூரமாக போகிறோங்கிறதே நமக்கு தெரியாது. முதல்ல ஒரு காட்டு வழியாக போவோம், அதுக்கப்புறம் மூங்கில் காட்டு வழியாக போவோம், அதுக்கப்புறம் பல வளைவுங்களை பிரிஞ்ச பிறகு தான் குகையோட முகப்பகுதிக்கே நம்ம வருவோம். நான் என்னோட குடும்பத்தோட போயிருந்தேன். ஸோ என் பையன் ஃபர்ஸ்ட் டைமாக கேவ் எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணுறாரு. நான் கொஞ்சம் தயக்கத்தோட தான் போனேன். அப்போ கூட வந்த கைடு சொன்னார், இங்கே ஆபத்தாக இருக்கிற அளவுக்கு எதுவுமே கிடையாதுங்க, அதனால தைரியமாக வாங்க, அதுக்கு தான் துணைக்கு நான் வரேன் அப்படின்னு சொல்லி ஒரு கைடும் கூட வந்தார். இங்கே கேவா மெயினான கேவு தான் இங்கே இருக்குது. ஓகே, டைகர் எல்லாம் கிடையாது. டைகர் முன்னாடி இந்த கேவு. ஓகே, ஜஸ்ட் உள்ள இப்போ ஃபோட்டோஸ் எடுக்கணும். டைகர் தங்கியது 20 வருஷத்துக்கு முன்னாடி தான் இதுக்குள்ளே தங்கி இருந்துச்சு. 20 இயர்ஸ்க்கு முன்னாடி. ஓகே,
டைகர் காட்டுக்குள்ள இருக்கு. ஓகே. கேவுக்குள்ள எல்லாம் அப்படியே தங்காது வந்து. ஆ அடிக்கடிக்கு வந்து போவாங்க. இது ஆளெல்லாம் மறுநாள் வர்றது இல்லை பக்கத்துல. சரி சரி. அந்த நேரத்துல வந்து போகும் கேவுக்குள்ள. ஓகே. 100 மீட்டர் உள்ள போகணும். இது மாதிரியா? 100 மீட்டர் போகணும். ஓகே. அங்க இருந்து அந்த டைகருக்கு எதனா நேம் இருக்கா? டைகர் யூஸ்வலா நேம் பண்ணுவீங்களா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல? அது மாதிரி இல்ல. அது ஏதாச்சும் நமக்கு எதனா இது பண்ணாதான் அதுக்கு நேம் வச்சிருப்பாங்க. அது போல நல்லா. ஓகே. நிறைய இருக்கு. ஓகே. டைகர்லாம் பார்க்க முடியாது. அப்படி பார்க்க அதிர்ஷ்டமா இப்ப நாம பார்த்தா அதிசயமா அப்ப இருக்கு இப்போ. காட்டுக்குள்ள இருக்கு. ஓகே. ஆனா இந்த ட்ரையல்ல நமக்கு கிடைக்கிறது டவுட். ஓகே ஓகே. லக் இருந்தா பார்க்கலாம். ஓகே. நமக்கு வந்த கைடோட பேர் அஜித் குமார். உண்மையிலேயே சொல்லணும், ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார். நல்ல கேர் எடுத்துக்கிட்டாரு. நிறையவே அந்த கேவை பற்றி நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணார். அவர் சொன்ன சில விஷயம் நமக்கு ஆச்சரியமாகவும் இருந்தது. எந்த வனவிலங்கு வேணாலும் வரோம் இங்கே அப்படின்ற மாதிரி தான் சொன்னார். குறிப்பாக கரடி. பக்கத்துலேயே நீரோடை இருக்குது. அந்த நீரோடையில் ஓடுற தண்ணியானது இந்த குகைக்குள்ளே ஊறுது. அதை நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. அந்த இடத்துக்கு தான் தண்ணி குடிக்கிறதுக்கு வந்துட்டு போகும் அப்படின்னு சொன்னார். வனவிலங்குங்க இப்போவுமே ராத்திரி நேரத்தில் இந்த கேவுக்கு தண்ணி குடிக்க வந்துட்டு போகிறதா சொன்னார். வாங்க வாங்க குயிக். ஆமா. ஆனைக்குளமே நம்ம தெரியுமில்ல? தெரியும். ஆனைக்குளம் அது ஸ்பெஷல் என்ன அதெல்லாம் தெரியும். ஈவினிங்ல 6 o'clock கிட்ட போல வரும். 6 o'clock வேணாம். ஓகே. 5 o'clock எல்லாம் போது வருவாங்க. ஓகே ஓகே. தண்ணியை குடிச்சிட்டு அதெல்லாம் பார்க்க முடியும். ஓகே. நிறைய வரும். ஒரு 15-16 ஓகே. வெயிட் பண்ணணும். ஓகே. பார்க்க முடியும். ஓகே. இன்னும் ஜீப் சவாரியில இருக்குங்க. ஓஃப்ரோடு அந்த மாதிரி இருக்கு. அங்கே ஆனைக்குளம் இல்லையா? ஓகே. இல்ல அதாவது லாஸ்ட் பாயிண்ட் தான் ஆனைக்குளம். ஆமா ஆமா. ஓஃப்ரோடு எல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டு நம்ம அங்க ஆனைக்குளம் என்ன பார்த்துட்டு வரணும். ஓகே. அது ஓஃப்ரோடு வாட்டர் ஃபால் இருக்காங்க. ஓகே ஓகே. ஓகே. பெருமங்கத்து வாட்டர் ஃபால். அது இப்போ வாட்டர் கம்மி இருக்கு. ஓகே. ஜஸ்ட் பார்த்துட்டு வரலாம் மக்கள். ஓ ஓகே. நாம இப்போ இந்த கார்ல எல்லாம் போனா சைடு சீனை மட்டுமே பார்க்க முடியும். ஓகே. ஜீப் சவாரியில் எடுத்து எல்லாம் பார்த்துட்டு வரலாம். ஃபாரஸ்ட்டுக்குள்ள எல்லாம் ஆஃப்ரோடு போயிட்டு வரலாம். ஓகே. இது என்ட்ரன்ஸ் கேவ். ஓகே. இதுக்கு அப்புறம் தான் கேவ் ஆரம்பிக்குது. இப்படி ஏறி போகணும். இதுல போகணுங்களா? வா சூப்பர். கம் கேவுக்குள்ள போனோம். கோபார் கேவ். கம் ஆன். தண்ணி வருவாங்க. இதுல வருங்களா? ஓகே. இதுதான் டைகர் கேவ். அது உள்ள போக போறோம். டைகர் இருக்கான்னு பாக்குறதுக்கு ஆபீசர் கூப்பிடுறாரு. போயிட்டு வரோம். பாருங்க, இந்த குகையோட முகத்துவாரத்தை பாக்குறதுக்கு ஒரு வித்தியாசமான அமைப்பா இருக்குல்ல. உள்ள போக போறோம்னு நினைக்கும் போதே ஒரு வித பயமும், அதே சமயத்துல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வமும் ஒன்னு சேர வந்துச்சு. குணா கேவை மிஸ் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் வரல இங்க. ஆனா இந்த குகையை பற்றி நிறைய கதைகள் கேள்விப்பட்டிருக்கேன். குறிப்பாக அங்கே இருக்கும் போது பல பேர் சொன்னாங்க, முன்னொரு காலத்தில் புலிகள் வாழ்ந்து தங்கிட்டு வந்ததால் இதுக்கு புலிப்பாறை குகைன்னு பேர் வச்சாதான் சொன்னாங்க. ஆனால் அந்த காலத்து புலிகளோட நிழல் இன்னைக்கும் இந்த குகைக்குள்ளே இருக்குன்னு சொன்னால் நம்ப முடியுதா? இன்னைக்கு அங்கே புலி வருதா இல்லையாங்கிறது தெரியாது. மற்ற காட்டு விலங்குகள்லாம் இந்த குகைக்கு வந்துட்டு போகிறதா அங்கே இருக்கிற ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஆளுங்க சொன்னாங்க. சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ். நான் சிம்பிளான வழி. செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். நான் ஆனைக்குளத்தை நோக்கி தான் போனேனே தவிர இப்படி ஒரு கேவ் இங்க இருக்குங்கிறதே எனக்கு தெரியாது. அங்க விரிப்பாறை வாட்டர் ஃபால்ஸ்ல செக் போஸ்ட்ல இருந்தவங்க தான் இந்த இடத்தையே பாருங்க நல்லா இருக்கும்னு சொல்லி அமிச்சாங்க. அப்பதான் எனக்கே இப்படி ஒரு இடம் அங்க இருக்கிறது தெரியும். ஆனா உண்மையிலேயே அதை போய் விசிட் பண்ணதுக்கு செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். பேம்பு இப்படிதான் தங்கி இருக்கும். இதுக்கு மேல போக கூடாது. ரெட் போட்டிருக்காங்க. இது சொல்றாரு இப்ப கூட இருக்கும் நமக்கான லக் இருந்தா
லெப்பர்ட்ஸ் இருக்கு, டைகர் இல்லைன்ற. ஆள் இருக்கும் டைம்ல வராது, பக்கத்துக்கு வராது, தூரத்துல இருக்கும். நிறைய ஆள் இந்த சவுண்ட் இல்லை. அது வந்து படுக்கிறதுக்காக கட்டி வச்சிருக்காங்க. இதுக்கு மேல நீ போக கூடாது வச்சிருக்காங்க. கை பிடிச்சிக்கோ, பார்த்து 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 பார்த்து. வாங்க நான் இப்படி வந்துருங்க. அடிப்பல்ல வா, அது கீழே இருக்கு அதுவா? பட் இது க்ளோஸ் பண்ணிருக்காங்கல்ல? இல்ல, நிறைய ஆள் வந்தா கொஞ்சம் டேஞ்சர் இல்ல. புரியுது புரியுது. நம்ம இறங்கி போலாம். உள்ள போலாம். கொஞ்சம் தூரம் வீடியோ வந்து நீங்க எடுத்துங்க. நான் இந்த தான் டைகர் வீடு. இறங்கலாமா? இது நம்ம ஒரு ஸ்டெப் கரெக்ட்டா? நம்ம ஸ்டெப் தரேன். அப்பா அப்ளை. முதல்ல உள்ள போகும்போது கேவோட என்ட்ரன்ஸ காமிச்சாரு. ஓ இதுதான் கேவ், பார்த்துட்டு வந்துருவோன்னு பார்த்தா ஆச்சரியப்படுத்துற விஷயமா இதுக்கு உள்ளதான் நம்ம போனோம் வாங்க அப்படின்னு உள்ள கூட்டிட்டு போனாரு. அப்ப பிரமிப்பா இருந்தது, கேவுக்குள்ள போறோம் ஜாலி ஃபர்ஸ்ட் டைமா அப்படின்ற ஒரு தயக்கத்தோட, ஒரு பிரமிப்போட, ஒரு சந்தோஷம் கலந்த ஒரு உணர்வு. அப்படியே உள்ள போயிட்டே இருந்தோம். அந்த போற வழியில அங்கங்க சின்ன சின்ன பாறை இடுக்கெல்லாம் இருக்கு. நமக்கு குணா கேவ்ஸ் தான் ஞாபகப்படுத்திச்சுங்க, இருந்தாலும் போயிட்டே இருந்தோம் கூட. ஆனா கைடு சொன்னாரு அது போல எந்த ஆபத்தான ஒரு இதுவும் இங்க கிடையாதுங்க, இது கம்ப்ளீட்லி சேஃப் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாரு. ஆனா இந்த பாதையிலேயே ராத்திரி நேரங்கள்ல யானையும் சிறுத்தையும் புலிகளோ கூட வருமா, அதனால இரவு நேரத்துல இதுக்கான என்ட்ரி கிடையாது. மதியானம் 3 மணிக்கோ 4 மணிக்கோ டிக்கெட்ஸ் கொடுக்கறத க்ளோஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கு முன்னாடி இப்படி இல்ல, ரொம்ப தண்ணி இருந்துச்சு. ரெயின் எல்லாம் வரும்போது ரொம்ப தண்ணியா இதுக்கு குறையே வருவாங்க. அப்படி தண்ணி மணல் ஆயிடுச்சு, தண்ணி நிக்கிறது இல்லை. ஓகே, பட் இதுக்கப்புறம் கேவ் அவ்வளவுதான், இதுதான் லாஸ்ட். இல்ல உள்ள போகுது இருக்கு. ஓ இந்த பக்கம் போகுதுங்களா? ஓ ஓகே, இந்த பக்கம் போகணுங்களா? வா, இந்த பக்கம் வழி இல்ல. வா வா பத்திரமா வா, ஒன்னும் இல்ல. இது வந்து குணா நம்ம போனோம்ல, குணால நம்ம இறங்கி பார்க்கறதுக்கு ஆப்ஷன் இல்ல. பட் நான் இறங்கி இருக்கேன். கீழே இறங்கி இருக்கீங்களா? இல்ல அப்பெல்லாம் எக்ஸ்ட்ரா இது கிடையாது. இங்க பாத்து வாங்கலாம். குகைக்குள்ள இருக்க ஃபீலிங்கு வெளியில அவ்வளவு வெயில் அடிச்சாலும் உள்ள சில்லுன்னு ஒரு மாதிரி குளிர் எடுக்கிற ஃபீலுங்க. அந்த இருக்க மண் எல்லாமே ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்ச மண்ணு மாதிரி அவ்வளோ சில்னஸ், ஒரு மாதிரி ஒரு குளுமை. அந்த ஃபீலே நமக்கு ஒரு பயத்தை கொடுத்துச்சு. செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். ஆல்ரெடி வந்துட்டாங்க, வெயிட் பண்றேன். டைகர் எந்தெந்த பக்கம்லாம் இறங்கி வரும்னு தெரியல. இதுல அசால்ட்டா இந்த பாறைங்களெல்லாம் பாரு, தண்ணி பயங்கரமா ஓடும் போல. ஐயோ, அதை பார்த்துட்டே இருக்கும்போது ஒரு பாறை இடுக்கு இருந்தது. இப்படிதான் போனோம் வாங்கன்னு உள்ள கூட்டிட்டு போய் நிக்க வச்சாரு பாருங்க. அதுதாங்க கேவு. ஆனா அதுக்கப்புறமா கேவு இருக்கு, அது இப்ப டேமேஜ் ஆயிருக்கு. ஏன்னா 2018 ஃபிளட்ல ஆக்சுவலா எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய இன்னும் ஒரு டிஸ்டன்ஸ் உள்ள போற கேவ் இருக்கு. அது ஃபிளட்ல டேமேஜ் ஆகி அந்த பகுதியே க்ளோஸ் ஆயிடுச்சுங்க. அதனால இப்ப நாங்க இருந்த இந்த இருட்டான பகுதி வரைக்கும் பார்த்துட்டு வந்துட்டோம். உள்ள ஓவியங்க இருக்கிறதா நான் நெட்ல ஒரு ஆர்டிக்கல்ல படிச்சேங்க. இதுதான் இந்த கேவ் எக்ஸ்ப்ளோரேஷன். ஆனா எனக்கு என்ன கவலையா இருந்ததுன்னா, இது போல டேமேஜ் ஆகாம இருந்திருந்தா மேபி அதை இன்னுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்கலான்ற ஒரு ஆசை எனக்கு கிளம்பிச்சு. பட் கிடைச்ச வரைக்கும் சந்தோஷம். இந்த எக்ஸ்பீரியன்ஸு வேற லெவல்ல இருந்த அனுபவம் அப்படின்னுட்டு இந்த மெமரிஸை மைண்ட்ல ஏத்திக்கிட்டு நேரா ரிட்டர்ன் வந்துட்டோங்க. இதெல்லாம் ரொம்ப ஃபிளாட்டா கிடந்த ஸ்தலம் இருந்த இடம் தான் இது. ஓகே, மழை பெஞ்சப்போ, அதாவது மழை பெய்யும்போது ரிவர், இதுக்கு பேக்ல ரிவர் இருக்கு. புரியுது. அது ஃபுல்லா ஆகும்போது தண்ணி உள்ள ஏறும். அப்போ இது இந்த கல்லெல்லாம் அரிச்சு இது போல பண்ணிடுச்சு, டேமேஜ் ஆயிடுச்சு. மழை ரெயின் டைம்ல எல்லாம் ஃபுல்லா தண்ணி ஏறும். அந்த டைம்ல ஃபுல்லா தண்ணி ஏறிச்சு. 2018 ஃபிளட்டா வந்தப்போ ஃபுல்லா இதுக்கு தண்ணி ஏறிச்சு, கேவ் ஃபுல்லா டேமேஜ் ஆயிடுச்சு. அப்புறம் அதுக்கப்புறம் மழை பெஞ்சா தண்ணி வந்துட்டு இருக்கும். ஓகே, கை வச்சு ஏறு ஒண்ணு கடை கையில குட்டி சைஸ்க்கு இது அப்பதான் சொல்ல கட்டியிருக்கான். மெல்ல மெல்ல ஒவ்வொரு அடியா எடுத்து வைக்கும்போது இதே துடிப்பு லேசா அதிகமாகிற மாதிரி ஒரு ஃபீலு. சுத்தி பார்த்தா பாறைங்க செதுக்கப்பட்ட மாதிரி இருக்கு பாருங்க. எத்தனையோ வருஷங்களா இந்த குகை இப்படிதான் அமைதியா, அதே சமயத்துல எத்தனையோ ரகசியங்களை தனக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்கு. இந்த குகை வழியா போகும்போது மஞ்சுமல் பாய்ஸ் படத்துல வர
நம்ம குணா கேவ்ஸ் ஞாபகப்படுத்துது. குணா கேவ்ஸை பத்தி படிச்சு தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் எல்லாம் மஞ்சுமல் பாய்ஸ் படம் பார்க்கும்போது இப்படிதான் அவஸ்தைப்பட்டிருப்பாங்களோ, இப்படிதான் அனுபவிச்சிருப்பாங்களோன்ற அந்த ஒரு பயம் படம் பார்க்குற நமக்கும் துத்துக்கிச்சு. படம் மூலமா அந்த எண்ண ஓட்டங்கள் எல்லாம் இந்த குகைக்குள்ள போகும்போது ஒரு கிளிம்ஸா வர வச்சு அந்த ஒரு திகைப்பை ஏற்படுத்திட்டே இருந்தது. இந்த கேவ்ஸை குணா கேவ்ஸோட மைண்ட்ல வச்சுக்கிட்டே தான் நான் நடந்து போயிட்டே இருந்தேன். அடர்ந்த இருட்டு, எங்கிருந்தோ கேட்குற வினோதமான சத்தம், இது அப்படியே நம்ம குணா குகைக்குள்ள போன மாதிரியான ஒரு திகிலான அனுபவத்தை கொடுத்துச்சு. இந்த பாறை இடுக்குங்க இருக்கு, எவ்வளவு ஆழமா போகுதுன்னு தெரியல. டார்ச் லைட்டோட வெளிச்சத்துல பாக்குறப்போ கொஞ்சம் பயமா தான் இருக்கு. ஆனா மனுஷங்களோட துணிச்சலுக்கு எல்லையே இல்லை பாருங்க. எத்தனையோ பேரு இந்த குகைக்குள்ள வந்து இதோட மர்மங்களை தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனா கண்டிப்பா ஒன்னு சொல்லணும் நண்பர்களே, இந்த மாதிரி இடங்களுக்கு வரும்போது ரொம்பவும் கவனமா இருக்கணும். பாறைகள் வழுக்கலாம், எதிர்பாராத பள்ளங்கள் இருக்கலாம். இயற்கையோட இந்த மர்மமான பக்கத்தை ரசிக்கிறது எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு நாம பாதுகாப்பா இருக்கிறதும் ரொம்பவே முக்கியம். மொத்தத்துல இந்த டைகர் கேவ் எக்ஸ்ப்ளோரேஷன் ஒரு மறக்க முடியாத அனுபவம், பய கலந்த ஒரு த்ரில், இயற்கையோட பிரம்மாண்டம், நம்ம முன்னோர்களோட வாழ்க்கை முறைன்னு நிறைய விஷயங்களை இந்த ஒரு குகை நமக்கு சொல்லுது. நீங்களும் ஒரு தடவை மூணார் வரும்போது இந்த குகைக்குள்ள போய் அந்த வித்தியாசமான அனுபவத்தை உணர்ந்துட்டு வாங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு புதுவிதமான அனுபவம் இருக்கும். சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸுங்க. டைகர் கேவ் மிஸ் பண்ணாதீங்க. நிறைய பேர் இங்கே வரது இல்லைன்னு நினைக்கிறேன். செம எக்ஸ்பீரியன்ஸுங்க. நான் போயிட்டு வந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? எப்படி சூப்பராக இருந்தா? சிங்கம் பார்த்தியா? டைகர் கேவில் இருக்க, தயவு செஞ்சு இது மிஸ் பண்ணாதீங்க. ஆனக்குளம் போகிற வழியில் இருக்குது. விரிப்பாரா வாட்டர் ஃபால்ஸை தாண்டி மூணாரில் ஒன் ஆஃப் த கிரேட் எக்ஸ்பீரியன்ஸுங்க. உங்களுக்கு இது போல கண்டென்ட்ஸ்லாம் பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்குமே ஊக்குவிக்கிற போல இருக்கும். நம்ம சேனலில் இருக்க மற்ற வீடியோஸுமே பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் வேற ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். Until then, it's a bye from How Rhythm Explore.